ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஃப்ரேம் யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செல்ஃப் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான சைட்வேஸ் ஒன்று கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதையும் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ப்ரீவியஸாக இருக்கிறது நாங்கள் வச்சு பார்க்கக்குள்ள இருக்கிறது நாங்கள் வச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து ரெக்கார்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 623 நாட்கள் வந்து எங்களுக்கு இந்த சைட்வேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்திருக்கும். சரியா, அப்போ இங்கேருந்து 623 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2027 அக்டோபர் வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த சைட்வேஸ் ஆல்மோஸ்ட் 1 இயராக இந்த சைட்வேஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 2027 அக்டோபர் வரைக்குமே எங்களுக்கு இந்த சைட்வேஸ் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அதையும் நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டினேன்டா, டெய்லியில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரீவியஸாக இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன் ஜோன் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி அதில் இருந்து திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு மூவில் டவுன்ஃபால் ஆகுது. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 3.21 மில்லியன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகி மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஒரு அக்ரெசிவான ஒரு டவுன்ஃபால் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குது. சரி, இந்த அக்ரெசிவான டவுன்ஃபாலுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் ஒரு சைட் வேஸ் மூவ் ஆகி திருப்பி மறுபடியும் மேலே மூவ் ஆகும். சரியா, ஆனால் இப்போ நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சைட் வேஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு முதலாவதாக இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி இங்கிருந்து திருப்பி இந்த ஜோன் வரைக்கும் பம்ப் ஆகணும். சரியா, இப்போ இது வந்து கண்டினியூ ஆகும். எத்தனை தடவைன்னு சொன்னால் 1 2 3 எஸ் 3 டைம்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து போயாச்சு. இப்போ செகண்ட் டைம் வந்து மார்க்கெட் கீழே வருது. இப்போ கீழே வர மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி திருப்பி கீழே வந்து இந்த லோவையும் சேர்த்து பிரேக் பண்ணணும். இந்த லோன் சேர்த்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திருப்பி இது வரைக்கும் மூவ் ஆகணும். இப்போ திருப்பி இது வரைக்கும் மூவ் ஆகி திருப்பி இங்கேயும் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பியும் கீழே வரும். திருப்பி கீழே வர டைம் வந்து எங்களுக்கு அதுதான் அந்த ஃபைனல். இப்போ இங்கே லோன் வச்சுட்டு போயிட்டு இருக்குமே, இப்போ இந்த லோவில் இருந்து மார்க்கெட் கீழே வரக்குள்ள அதுதான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். ஒரு ஹியூஜ் லிக்விடிட்டி டம்ப் நடக்கும், ஹண்ட் நடக்கும், பெரிய ஒரு ஹண்ட் நடக்கும். அந்த ஹண்ட்டில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து நிறைய லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிடும். அப்போ டவுன் லிக்விடிட்டிஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ 3வது பிளேஸில் வந்து நீங்கள் ஒரு நாளும் செல் பண்ணக்கூடாது. 3வது பிளேஸில் வந்து நீங்கள் செல் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வச்சு தான் நீங்கள் இந்த ஃபைனல் ட்ராப்பில் நீங்கள் பை பண்ணணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணிடும். ஃபைனல் ட்ராப்பில் நீங்கள் வச்சுக்கொண்டு அங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோனை செல் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய கோயினை வந்து வச்சுக்கொள்ளலாம். வச்சு இந்த பிளேஸில் இருந்து இப்போ இந்த டவுன்ஃபால் இருக்குது தானே, இந்த டவுன்ஃபாலில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து 0.02 வருது டவுன்ஃபால் ஃபைனல் ட்ராப் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதோடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து ஒரு $2 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ $1 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட கையில் $100 இருக்குது. இப்போ $100 வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இந்த காயினை வந்து 0.02 வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி 0.02 வச்சு பை பண்ணி இது வந்து உங்களுக்கு $1 ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வார ப்ராஃபிட் வந்து $5,000 ஆகிருக்கும். சரியா, ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 லட்சம் ரூபா வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சொன்னால் 1.5 மில்லியன் ருபீஸ் வந்து ஸ்ரீலங்கா ருபீஸில் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இங்கேருந்து போகக்குள்ள அதே $2 போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக $10,000 $3. பட் ஏட் எக்ஸ்பெக்டேஷன் $3 to $5 வரைக்குமே எங்களுக்கு வந்து இந்த மூவ்மெண்ட்டில் இருந்து ஃபைனல் மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எஸ் எங்களுக்கு வந்து $3 to $5 மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே போய்ட்டு எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த $2.5 வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். சரி, இது வந்து ரிஜெக்ஷனாக நடக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக இது ஃபார்ம் அப் பண்ணி இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ளீனான ஒரு பிரேக் அவுட் இங்கேருந்து க்ளீன் பிரேக் அவுட்டை கொடுத்து எங்களுக்கு சூன் வந்து மார்க்கெட் ஒரு $10 வந்து ரீச் பண்ணும். இந்த கோயின் வந்து ஒரு $10 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. பட் இது வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறால் கீழே வச்சு பை பண்ணிட்டு மேலே வச்சு செல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணினா இப்போ உங்கள்கிட்ட $100 இருக்குது. இப்போ நீங்கள் கீழே வச்சு பை பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பை லிமிட்டை வந்து 0.03.5 அந்த பிளேஸில் போடுறீங்க. 3.5 போடுறீங்க. உங்களுக்கு வந்து இது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 130% கிட்ட உங்களுக்கு பம்ப் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு வந்து $130 இன்னும் கூட வரும். அப்போ $130 வச்சு நீங்கள் திருப்பி என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ மொத்தம் உங்களோட கையில் வந்து $230. இப்போ $230 வந்து நீங்கள் 0.02 வந்து பை பண்ணுறீங்க.
சரியா? இப்போ 0.02ல வந்து நீங்கள் பை பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து எத்தனை கோயின்ஸ் வரும்னு சொன்னால் 11,500 கோயின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து கிடைக்கும். 11,500 கோயின்ஸ். அந்த 11,500 கோயின்ஸ் வந்து $2 ரீச் பண்ணுதுன்னா சரியா? 11,500 தர ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து $23,000 வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டை வந்து இந்த கோயினில் மட்டுமே மேக் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்போ அந்த $2 நான் சொல்கிறது வந்து எங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த ரிஜெக்ஷன் அதே எங்களுக்கு வந்து $10 ரீச் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $1,15,000 சரியா? $1,15,000 வந்து எங்களுக்கு இது வந்து $10 ரீச் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னே ஹாஃப் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த $2 வந்து ஹாஃப் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மற்ற ஹாஃப் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு வந்து லீவ் பண்ணலாம். லீவ் பண்ணி உங்களுக்கு வந்து மேலே $10 வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு $11,500 வந்து இந்த $2 கிடைக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த 11,500 இல்லை எஸ் 11,500 உங்களுக்கு வந்து 11,500 உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க எத்தனை கோயின்ஸ் சொன்னால் 5,750 கோயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. அது வந்து $10 ரீச் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வர ப்ராஃபிட் வந்து $57,500 வந்து ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வரும். அப்போ அந்த $11,500 வந்து உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே புக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்க சொன்னால் லாங் டர்ம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் புக் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நான் இது வீக்லி சார்ட்டில் காணிச்சேன். எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் கிளியராக எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்மாகவே விளங்கும். சரியா? இப்போ இந்த ட்ரெண்டை நான் பிரேக் அவுட் பண்ணி வச்சு எங்களுக்கு பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி நெக்லைன் இதாக இந்த ஜோனாக இருக்கும். நெக்லைனுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ இங்கிருந்து எங்களுக்கு $10 அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து எங்களுக்கு $10 அப்படின்னு சொன்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 4x ஒரு 3.5x அந்த மாதிரி தான் வரும். இதே நாங்கள் $100 டார்கெட் வச்சோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 கிட்ட எங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும் சொன்னால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? இப்போ நாங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணோம். இப்போ வெயிட் பண்ணி நாங்கள் இப்போ பார்த்து எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்த பிளேஸில் கூடுதலாக செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. செல்லர்ஸோட என்ட்ரி தான் இருக்குது. இப்போ இந்த பிளேஸில் $10 மில்லியன் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. இதே பிளேஸில் பையிங் ப்ரெஷர் இருக்குது $10 மில்லியன், அதுக்கு பின்னால் $9 மில்லியன், அதுக்கு பின்னால் $8 மில்லியன், இப்போ ஃபைனலாக $3 மில்லியனாக இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் இப்போ வந்து என்ன செய்யணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும், நீங்களும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய கோய்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.